இன்டகிரேஷன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். இன்டகிரேஷன் சொல்லும் பொழுது பொதுவா இதுல எல்லா கான்செப்டையும் நம்ம இன்டகிரேட் பண்ணி சொல்றதோட அடிப்படையிலையும் அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நடைமுறைக்கு சாத்தியமா இந்த கான்செப்ட இந்த பிலாசபியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம் என்பதுதான் இன்னைக்குள்ள பாடத்துல பார்க்கிறோம். ஏற்கனவே கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம், இறுதியாக நம்ம பார்த்திருந்தோம் 3 டயர் ஃப்ரேம் ஒர்க். 3 டயர் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா ஹீலிங் அண்ட் தஜிகியா. ஹீலிங்னா குணப்படுத்துதல், தஜிகியான சுத்தப்படுத்துது. இந்த ஹீலிங் அண்ட் தஜிகியாவை நமக்கு வந்து பியூரிபிகேஷன். ஹீலிங்னா குணப்படுத்துவது, தஜிகியானா பியூரிபிகேஷன்ஸ். அந்த செல்ஃப் பியூரிபிகேஷன்ஸ் வந்து இந்த வார்த்தைகள் வந்து இஸ்லாமிக் பிலாசபில தான் அற்புதமா பார்க்கலாம். ஏன்னா இஸ்லாமிய பிலாசபில அடிப்படை கருத்து என்னன்னா மனிதன் பிறக்கும் பொழுது தூயவனாக பிறக்கிறான். ஃபித்ரா என்ற நிலையில தூயவனாக மனிதன் பிறக்கிறான் அப்படிங்கிறாங்க. சுத்தமான நிலையில இருக்கான். அது எந்த குலத்துல பிறந்தாலும் சரி, தாழ்ந்த குலத்துல இருந்தாலும் சரி, பெரிய பணக்கார குலத்துல இருந்தாலும் சரி, எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துல தாழ்வாக இருந்தாலும் சரி, உயர்ந்து இருந்தாலும் சரி, அது ஆங்கில பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல பிறக்கும் பொழுது மனிதன் சித்தரா தூயவனாக பிறக்கிறான், சுத்தமானவனாக பிறக்கிறான். அப்படிதான் பிலாசபி. அது உயர் குலத்துல பிறந்தாதான் அவன் பரிசுத்தவன், தாழ்ந்த குலத்துல பிறந்ததால அவன் வந்து பாசு படிஞ்சவன் அப்படின்னு உள்ள பிலாசபி, அப்படின்னு உள்ள விஷயம் குரான் ஹதீஸ்ல சொல்லப்படவில்லை. குரான்ல என்ன சொல்லப்படும்? மனிதன் பிறக்கும் பொழுது பித்திரத்தின் அதாவது தூயவனாக, அதாவது சுத்தமானவனாக பிறக்கிறான். அவன் வளரும் பொழுது அவன் என்ன செய்யறான்? மாசுபடுறான். அவனுடைய கல்வி மாசு ஆகுது. கல்வில இருந்து அவனுடைய நப்சு மாசு ஆகுது. நப்சில இருந்து அவனுடைய அறிவு, அவனுடைய கைபு, மறைவான விஷயம் எல்லாம் ஒண்ணு என்ன ஆகுதுன்னா மாசுபடுது, அசுத்தமாகுது, இம்பியூர் ஆகுது. அது மாசுபட்டு அந்த இம்பியூர் ஆகக்கூடிய அந்த விஷயத்த சுத்தப்படுத்தக்கூடிய வேலை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். மற்ற சைக்காலஜில, மற்ற பிலாசபில, மற்ற சைக்காலஜி, நார்மல் மாடர்ன் சைக்காலஜில என்ன சொல்லுவாங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை திறனை வளரும், ஆளுமை வளர்ச்சி அப்படிம்பாங்க. ஆனா இஸ்லாமிக் சைக்காலஜில பொறுத்தோம்னா தஜிக்கியத்தின் நப்சு, அவனுடைய செல்ஃபை, அவனுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும். ஏன்னா தூய நிலையில இருந்த ஆன்மா மாசுபடைந்ததால அதை சுத்தப்படுத்தும். சில சமயத்த காயப்பட்ட ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு நாம இஸ்லாமிக் சைக்காலஜில பார்க்கிறோம். அது அந்த தஜிக்கியா எப்படி செய்யணும்னு சொல்லும் பொழுது, அந்த தஜிக்கியா என்பது செலக்டிவ் சைக்கோதெரபெட்டிக் ஸ்ட்ராட்டஜி. பொதுவா குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கான், அதாவது அழகான உபதேசம், அதாவது மௌஇதத்துல் ஹஸனா அப்படின்னு சொல்லியிருக்கான். மௌஇதத்துல் ஹஸனா சொன்னா அழகிய உபதேசம், வல் ஹிக்மா. அதாவது ஹிக்மா தான் இங்க சைக்கோதெரபெட்டிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். சைக்கோ தெரபெட்டிக் மதிநுட்பமான விஷயங்கள். மதி சொன்னா சைக்கோ, தெரபெட்டிக்னா நுட்பம், ஸ்ட்ராட்டஜினா நுட்பம். அது மதிநுட்பமான விஷயத்தை வச்சு செலக்டிவ் சைக்கோ தெரபெட்டிக் ஸ்ட்ராட்டஜி, அது எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கணும், ஆதாரபூர்வமாக இருக்கணும். அது மதிநுட்பமான விஷயங்களை வச்சு, அப்புறம் மௌஇதத்துல் ஹஸனா. மௌஇதத்துல் ஹஸனா சொல்லும் போது என்ன? அழகிய உபதேசத்தை வச்சு ஒருத்தவங்க தஜிக்கியா பண்ணணும், பரிசுத்தப்படுத்தணும். பித்ராவுடைய நிலையில இருந்து ஒரு பிரமாண நிலையில வரும் பொழுது அவனை பரிசுத்தப்படுத்தணும், அவனை சுத்தப்படுத்தணும் என்பதை வந்து என்ன செய்யறது இந்த இடத்துல பார்க்கணும். அது எந்த முறையில பண்ணணும் என்பதை இதுல ஆழமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரி, உள்ளத்தை மட்டும் தான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு இல்லை, ஆத்மா மட்டும் தான் சுத்தப்படுத்தல, அதை சார்ந்த மெட்டீரியலிஸ்டிக் சப்போர்ட், சப்ஸ்டன்ஸ் பேஸ்டு சப்போர்ட்டை நம்ம கொடுக்கும். அது பொருளாதாரத்துல இருந்தாலும் சரி, இல்ல அவனுடைய உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை ரீதியான பிரச்சனை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்யணும்? அதை நம்ம இறுதியாக சொல்லும் பொழுது ஹோலிஸ்டிக் செல்ஃப் பியூரிஃபிகேஷன், தஜிக்கியா. இந்த மூன்று உடைய ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம வந்து ஒவ்வொரு நிலையில பார்த்தோம். 7 ஆரம்பிச்சு N வரையும் சொல்றோம். A to B டைம் எடுத்துக்கும், B to C டைம் எடுத்துக்கும், C to D டைம் எடுத்துக்கும், D to E. இது எல்லாம் சேர்ந்து செலக்டிவ் சைக்கோதெரபெட்டிக் ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ள வருது. இது சில சமயம் வந்து பின்னி வரும். இதுக்கு வந்த பிறகு என்ன ஆகுது? அடுத்தது 2வது பார்ட் இருக்கு, மெட்டீரியல் சப்போர்ட். F to G, G to H, F to G, G to H, H to I அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து
பல ஆங்கில மருத்துவமா பயன்படுத்திக்கலாம், இல்ல உலகளாவிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களை இதுல நான் பார்க்கிறோம். இறுதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஹோலிஸ்டிக் பியூரிபிகேஷன், அதாவது தசிக்கியா. இந்த தசிக்கியால நம்ம அறிவுக்கு தனியா பார்க்கிறோம், நப்சுக்கு தனியா பார்க்கிறோம், கல்புக்கு தனியா பார்க்கிறோம். சோ இது ஒரு ஜெனரல் பிலாசபி, ஒரு ஜெனரலான விஷயத்தின் அடிப்படையில இது நடக்குது. அதாவது குடும்ப சார்ந்த சிக்கல்கள், குழந்தை வளர்க்கக்கூடிய விஷயம், அதே மாதிரி அகாடமிக் அண்ட் கேரியர் சம்பந்தமான விஷயம், அப்புறம் ஹெல்த் அண்ட் கிளினிக்கல் நோய், உடம்பு சார்ந்த பிரச்சனை, அப்புறம் ஆன்மீக சார்ந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி உடைய பிலாசபியுடைய அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது அற்புதமாக இதை நம்ம சரி